ஹலோ ஹாய் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபுல் லிசன் பார்க்க போகிறோம். இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் பி வெர்ப். V1, V2, V3 என்ற 3 ஃபார்மில் இருக்கிறதான இந்த வேர்ப்பை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம லிசனுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் இங்கே 3 ஃபார்ம்லையும் சில வார்த்தைகளை நான் கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், V1ல் ஈட் வந்து V2ல் எப்படி ஆகிருக்குது, ஏட்டாக மாறி இருக்குது. அதே V3ல் ஈட்டன் அப்படின்னு மாறி இருக்குது. அதாவது V1ன்றது வந்து சாதாரண ஒரு வார்த்தையோட பேஸ், அதில் இருந்து அப்படியே பாஸ்ட்டுக்கு போகும்போது அது ஏட்டாக மாறுது. அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு போகும்போது ஈட்டன் அப்படின்னு மாறுது. இப்போ கீழே பாருங்கள், டேக்குன்னு இருக்குது. அது பாஸ்ட்டில் எப்படி மாறுது, டுக் அப்படின்னு மாறுது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி மாறுது, டேக்கன் அப்படின்னு மாறுது. இப்போ கம் அப்படின்றது வார்த்தையை பார்த்தீங்கன்னா கேமாக மாறுது. பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் பார்த்தீங்கன்னா அது கம் தான். டூ பார்த்தீங்கன்னா டிட்டாக மாறுது. அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் டன் அப்படின்னு மாறுது. ரன், ரெயின், ரன் தான். கோ, வெண்ட், கான். இப்போ இங்கே வந்து இந்த வேர்ப்லேயே வந்து இர்ரெகுலர் வேர்ப், ரெகுலர் வேர்ப்னு 2 வேர்ப் இருக்குது. இப்போ இதில் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து இர்ரெகுலர் வேர்ப், அதாவது ஒரு ஒழுங்கற்ற வேர்புகள். இது எப்படி வேணாலும் மாறலாம். இது பாஸ்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும், ப்ரெசண்டில் ஒரு மாதிரி இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஒரு மாதிரி இருக்கும், மாறி மாறி வரும். ஆனால் ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டில் நீங்கள் இடி அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சேர்க்குறதா இருக்கும். அது வந்து பாஸ்ட்லேயும் இடி தான் வரப்போகுது. அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் வந்து இப்படி தான் வரப்போகுது. ஆங்கிலத்திலேயே சாதாரணமாக ஒரு 10,000 வார்த்தைகளுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் வந்து இந்த இடி சேர்க்கறது மூலியமாகவே அது V1, V2, V3 இந்த 2 ஃபார்ம்லையுமே மாறிடுது. இந்த வார்த்தைகளை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ப்ளே, பிளேட், இடி மட்டும்தான் சேர்த்துருக்குது. ஆனால் அது பாஸ்ட் ஃபார்மில் மாறிடுச்சு. அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் பார்த்தீங்கன்னாலும் அதே இடி சேர்த்த சேம் அதே வேர்ப் தான் வந்திருக்குது. பிளேட், வாக், வாக்ட், வாக்ட், க்ளீன், க்ளீன்ட், க்ளீன்ட். இதெல்லாமே வந்து ரெகுலர் வேர்ப். இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இடி சேர்த்தாலே அது 2 ஃபார்ம்லையுமே மாறிக்கிறோம். ஓகே, இப்போ இர்ரெகுலர் வேர்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 200, 250க்கு மேற்பட்ட வார்த்தைகள் தான் இருக்குது இர்ரெகுலர் வேர்பில். இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் வச்சிருக்கணும். இந்த 3 ஃபார்மையும் இதுக்கு இந்த சொல்லுக்கு இப்படி அப்படின்ற அந்த அந்த வகைகளை வந்து நாங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் வச்சுருக்கணும். அதுலேயும் வந்து பெரும்பாலான நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுற 100 வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கிட்டு வச்சுருந்தாலே கம்ப்ளீட்டாக போதுமானது. இந்த 100 வார்த்தைகளையுமே நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போயிட்டு அந்த 100 வார்த்தைகளையும் நல்லா கற்றுக்கொள்ளுங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸாக இருக்கும். இப்போ நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட லெசன் ஆரம்பிப்போம். ஓகே, வாட் இஸ் த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்? அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, பழக்க வழக்கங்கள் அல்லது வழக்கங்கள், உண்மைகள் அல்லது பொதுவான உண்மைகள், நிலையான அட்டவணைகளை பேசுவதற்கு இது ரொம்பவே நமக்கு பயன்படுது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்முலா ஃபார் பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நாங்கள் ஒரு வாக்கியத்தை உருவாக்குறதுக்கான ஒரு ரூல், ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நாங்கள் வந்து இந்த வாக்கியத்தை உருவாக்க முடியும். இப்போ இங்கே பாருங்கள், கீழே சப்ஜெக்ட் ப்ளஸ் பேஸ் வேர்ப். அதாவது நாங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி V1, V2, V3 இருக்குல்ல, அதில் V1 பேஸ் வேர்ப் ப்ளஸ் எஸ் அல்லது இஎஸ் சேர்த்து வடிவமைக்க போகிறோம். என்னத்துக்குன்னு சொன்னால், இந்த ஹீ, ஷீ, இட் இப்படின்ற சப்ஜெக்ட் வரும்போது
முற்றுமுழுதாக இந்த ஹீ ஷீ இட் அப்படின்ற 3 சப்ஜெக்ட் வந்தால் மாத்திரம்தான் எஸ் சேர்க்கணும்னு இல்லை. சிங்குலர் நவுன்ஸ் எது வந்தாலுமே அந்த இடத்துல வந்து நாங்கள் எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். இதுக்கு முன்னால் சிங்குலர் நவுன்ஸுக்கு முன்னால். இங்கே பாருங்க, ஷீ பிளேஸ் கிட்டார், அதாவது அவள் கிட்டார் வாசிக்கின்றாள் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். இதில் சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷீன்றது வந்து சப்ஜெக்ட். அதே இதில் வேர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் வந்து ப்ளே அப்படின்றது. இதே ஒப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டார். இப்போது சப்ஜெக்ட்னா வந்து அந்த செயலை செயல்படுத்துறது யார்? இந்த வாக்கியத்தில் ஒரு செயல் நடக்குது, அந்த செயலை நடத்துறது யார்? ஷீ, அவள் தான் வந்து அந்த கிட்டாரை வாசிக்கிறாள். ஸோ அவள் தான் வந்து சப்ஜெக்ட். இப்போது வேர்ப்னா அந்த செயல், அந்த நடக்கிற செயலை குறிக்கிறது வேர்ப். இப்போது ஒப்ஜெக்ட் வந்து கிட்டார். இப்போ அந்த செயல்னால பாதிப்படைகிறது எது? கிட்டார் தானே வாசிக்கப்படுது. இப்போ அந்த பாதிப்படைகிறது யாரோ அவங்க தான் வந்து ஆப்ஜெக்ட். உங்களுக்கு சப்ஜெக்ட் எது, ஒப்ஜெக்ட் எது, வேர்ப் எது அப்படின்ற தெளிவான ஒரு விளக்கம் கிடச்சிருக்கும். இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நாங்கள் மறக்காமல் நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், அதாவது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். எப்படியான இடத்துல நாங்கள் சேர்க்கணும்? சப்ஜெக்ட் வந்து ஒரு சிங்குலர் நவுனாக இருந்தால், அதாவது தமிழில் ஒருமை பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் படிச்சிருப்பீங்க, ஒருமை பன்மை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இதில் சிங்குலர்னா ஒருமை, ப்ளூரல்னா பன்மை. சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன்ஸை பற்றி உங்களுக்கு தெரியாட்டி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போயிட்டு பார்த்து சிங்குலர் அண்ட் ப்ளூரலை பற்றி நல்லா கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கொண்டுட்டு நீங்கள் கிராமரை படிக்கிறது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இன்னும் மேலதிகமான சில உதாரணங்களை பார்ப்போம். இங்கே ஹீ பிளேஸ் ஃபுட்பால் எவ்ரி சண்டே அப்படின்ற வாக்கியம் ஒன்று இருக்குது. அதில் அதாவது அவன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஃபுட்பால் விளையாடுகிறான் அப்படின்றது தான் இந்த வாக்கியத்தோட அர்த்தம். இதில் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹீ, ஏன்னா அவனால் தான் இந்த விளையாட்டு விளையாடப்படுகிறது. இதே வேர்ப் பார்த்தீங்கன்னா ப்ளே, அதாவது அந்த சப்ஜெக்டால் நடத்தப்படுகிற செயலை குறிக்கிறது தான், செயலை குறிக்கிறதுக்கு உதவுது வேர்ப்ன்றது. இதில் ஒப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால், ஏன்னு சொன்னால் அவன் எத்தி உதச்சி அடித்து விளையாடுற அந்த தாக்கம் எல்லாமே எதுக்கு போகுது? அந்த போலுக்கு தான் போகுது. ஸோ அதனால எந்த ஒரு பொருள் வந்து அந்த செயலில், அந்த வாக்கியத்தில் அந்த செயலில் பாதிப்படைகிறது எதுவோ, அந்த செயல்னால பாதிப்படைகிறது எதுவோ அது வந்து ஒப்ஜெக்ட். புரிஞ்சுதா? நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் நவுனாக இருந்தால், அதாவது ஒருமை பெயர் சொல்லாக இருந்தால், வேர்ப் வினை சொல்லோட சேர்த்து நாங்கள் ஒரு எஸ்ஸை சேர்க்க போகிறோம் அல்லது இஎஸ்ஸை சேர்க்க போகிறோம். இப்போ பிளேன்றது தான் பேஸ் வேர்ப், சரியா? இப்போ அதோட எஸ்ன்றது ஒன்றை கூட நாங்கள் சேர்த்துருக்கோம். ஏன்னு சொன்னால் இங்கே வந்து சிங்குலர் நவுன் வந்து சப்ஜெக்டாக வந்துருக்குது. அதனால அப்படியே அடுத்த வாக்கியத்தை பாருங்கள். ஷீ ட்ரிங்க்ஸ் காஃபி எவ்ரி மார்னிங், அதாவது அவள் ஒவ்வொரு நாளும் காஃபி குடிக்கிறாள் அப்படின்றது தான் இந்த வாக்கியத்தோட அர்த்தம். இதில் ஷீ, அவள் தானே சப்ஜெக்ட், குடிக்கிறாள்ன்றது வேர்ப், காஃபி தானே குடிக்கப்படுது, ஸோ அது வந்து ஆப்ஜெக்ட். இப்போது சப்ஜெக்ட் வந்து என்னது? ஷீ. அப்போ ஷீ வந்து ஒரு சிங்குலர் நவுன், ஒருமை பெயர் சொல். இப்போ அதனால ட்ரிங்க் தான் வந்து பேஸ் வேர்ப். இப்போ அதோட நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்? ப்ளஸ் ஒரு எஸ்ஸை ஆட் பண்ணியிருக்கிறோம். ட்ரிங்க்ஸ் காஃபி, ஷீ ட்ரிங்க்ஸ் காஃபி எவ்ரி மார்னிங். புரிஞ்சுதா? இதே போல தான் த மூவி பிகின்ஸ் அட் 6:30 PM, அதாவது அந்த படம் வந்து 6:30 PM வந்து ஆரம்பமாகும் அப்படின்னு இருக்கு. இப்போ மூவின்றது வந்து ஒரு சிங்குலர் நவுன், ஒருமை பெயர் சொல். மூவிகள் அப்படின்னு வந்தால் தான் அது வந்து பன்மை, மூவி என்று சொல்லக்குள்ள அது வந்து ஒருமை.
ஸோ அதனால் பிகின் தான் பேஸ் வேர்ப், அதோட நாங்கள் எஸ் சேர்த்து பிகின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சிம்பிள் ப்ரெசன்ட் வாக்கியமாக சொல்லும்போது. இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்கள், வி ஸ்டடி இங்கிலீஷ் எவ்ரி டே. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நாங்கள் ஆங்கிலம் கற்கிறோம் ஒவ்வொரு நாளும் அப்படின்றத அந்த வாக்கியத்தோட அர்த்தம். இதில் வின்றது வந்து சப்ஜெக்ட், ஸ்டடின்றது வந்து வேர்ப், இங்கிலீஷ் அப்படின்றது ஒப்ஜெக்ட். இப்போ இதில் சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? ஒரு பன்மை பெயர்ச்சொல். அதாவது வி, நாங்கள், நான் என்று தனிப்பட்ட ரீதியாக, நான் படிக்கிறேன் என்று தனிப்பட்ட ரீதியாக சொல்லலை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து படிக்கிறோம். ஸோ அது வந்து பன்மை பெயர்ச்சொல். அப்போ அதனால் பன்மை பெயர்ச்சொல் வந்தால் வாக்கியத்தில் வேர்ப்போட சேர்ந்து என்ன போட போகிறோம்? எதுவுமே போட போகிறதில்ல. எஸ்ஸும் போட போகிறதில்ல, இஎஸ்ஸும் போட போகிறதில்ல, ஒன்றுமே போட போகிறதில்ல. அந்த பேஸ் வேர்ப்பை அப்படியே எழுத போகிறோம். இதுவே சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னு சொன்னால் எஸ்ஸோ இல்லாட்டி இஎஸ்ஓ கண்டிப்பாக சேர்க்கணும். ஃப்ளூரல் நவுன்ஸ் பன்மை பெயர்ச்சொல் வர்ற இடத்துல எதுவுமே போட தேவையில்லை, அப்படியே அந்த வேர்பை அப்படியே நம்ம எழுதினோம்னா காணும். எந்த மாற்றங்களுமே செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நாம் நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்ப்போம். முதல் வந்து நம்ம நேர்மறையான வாக்கியங்களை எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து எதிர்மறையான வாக்கியங்களை எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் டூ நாட் அல்லது டோஸ் நாட் ப்ளஸ் வேர்ப் வரப்போகுது. இப்போ டூ நாட் எங்கே போடுறது, டஸ் நாட் எங்கே போடுறது வேர்ப்புக்கு முன்னால் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், டூ நாட் வந்து எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? ஐ யூ வி டே, அதாவது ஐன்ற வார்த்தையை தவிர மற்றது எல்லாமே ஃப்ளூரல் பன்மை பெயர் சொற்களாக இருக்கும். அதே நேரத்தில் ஐ வந்தாலும் டூ நாட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வாக்கியம் ஒன்று இருக்கு பாருங்க. ஐ டோன்ட் வாட்ச் டிவி அப்படின்னா, நான் படம் பார்க்கவில்லை, நான் டிவி பார்க்கவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். இதில் டூ நாட் அப்படின்றதுக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் டோன்ட் அப்படின்றது. பிரேக்கெட்டுக்குள்ள மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க. ஓகேவா? இப்போ அதே போல் இப்போ டஸ் நாட் எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒருமை பெயர் சொற்களுக்கு முன்னால் வந்து சப்ஜெக்ட் ஒருமை பெயர் சொல்லாக இருந்தால் அங்கே வேர்புக்கு முன்னால் நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்? டஸ் நாட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்கள். ஹீ டசன்ட் ஈட் ஃபிஷ், அதாவது டஸ் நாட் அப்படின்றது ஷார்ட் ஃபார்ம் தான் டசன்ட். ஹீ டசன்ட் ஈட் ஃபிஷ். இங்கே சப்ஜெக்ட் வந்து ஹீ, ஈட்ன்றது வந்து வேர்ப், ஃபிஷ் வந்து ஆப்ஜெக்ட். இப்போது இதில் பாருங்கள், இப்போ நாங்கள் வந்து வேர்ப்போட எஸ்ஓ இஎஸ்ஓ எதுவுமே நாங்கள் இங்கே சேர்க்கலை. அதுக்கு பதிலாக இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தையை போட்டிருக்கோம், டசன்ட் அப்படின்ற வார்த்தையை போட்டு சேர்த்துருக்குறோம் இந்த வாக்கியத்தில். ஸோ எதிர்மறையாக ஒரு வாக்கியத்தை நெகட்டிவ் சென்டென்ஸை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்டில் நாங்கள் உருவாக்கும் போது வேர்புக்கு முன்னால் சப்ஜெக்ட் ஒரு ஒருமை பெயர் சொல்லாக இருந்தால் வேர்புக்கு முன்னால் டசன்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதே ஃப்ளூரலில் இருந்தால், சப்ஜெக்ட் ஒரு ஃப்ளூரலாக இருந்தால் அல்லது ஐ வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அந்த இடத்துல வந்து டோன்ட், டூ நாட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளவுதான், சிம்பிள் மேட்டர். மற்றபடி வேர்பில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை, அந்த பேஸ் வேர்ப் அப்படியே வரப்போகுது. இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி ஒரு கேள்வி வாக்கியத்தை உருவாக்குறது அப்படின்னு பார்ப்போம். சரியா? டூ டஸ் இதை வந்து நாங்கள் முன்னுக்கு தூக்கி போட போகிறோம் சப்ஜெக்ட்டுக்கு முன்னால். இந்த டூ டஸ்ஸை வந்து ஹெல்பிங் வேர்ப் அப்படின்வாங்க, ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இதை ஹெல்பிங் வேர்ப்பா. இப்போது இந்த ஹெல்பிங் வேர்ப்பை கொண்டு வந்து முன்னுக்கு போட போகிறோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரப்போகுது, அதுக்கப்புறம் பேஸ் வேர்ப் வரப்போகுது. அவ்வளோதான் இதோட ஃபார்முலா. அப்படி பண்ணாலே அது ஒரு கேள்வி வாக்கியமாக நம்மளால் உருவாக்க முடியும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். முன்னாடி பார்த்த மாதிரி டூவை வந்து ப்ளூரல் நவுன்ஸ் பன்மை பெயர் சொற்களுக்கு முன்னால் பாவிக்க போகிறோம். அதே டஸ்ஸை வந்து ஒருமை பெயர் சொற்களுக்கு முன்னால் பாவிக்க போகிறோம். இப்போ கீழே இருக்கிற வாக்கியத்தை கவனிங்க. டு யூ லைக் டீ, அதாவது உங்களுக்கு தேநீர் பிடிக்குமா அப்படின்றது தான் இந்த வாக்கியத்தோட அர்த்தம். இப்போது சப்ஜெக்ட் எங்கே வந்திருக்குது? இதில் சப்ஜெக்ட்ன்றது வந்து யூ, வேர்ப் என்னது? லைக், ஆப்ஜெக்ட் வந்து டி. இப்போ இதில்
ஹெல்பிங் வேர்ப்பை கொண்டு வந்து நாங்கள் எங்கே போட்டிருக்கோம்? முன்னாடி போட்டிருக்கோம். அதாவது சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி. ஹெல்பிங் வேர்ப்பை கொண்டு வந்து நாங்கள் சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் போட்டால் அது கேள்வி வாக்கியமாக மாறிடுது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். ப்ளூரலுக்கு வரைக்கும் டூவை போட போகிறோம். அதே சிங்குலர் வரைக்கும் ஒருமைண்டு வரைக்கும் டஸ்ஸை போட போகிறோம். கீழே பாருங்கள், டஸ் ஷீ ஒர்க் ஹியர், அதாவது அவள் இங்கு வேலை செய்கிறாளா அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதை நாங்கள் கேட்குறதுக்கு வந்து ஹெல்பிங் வேர்பான டஸ்ஸை கொண்டு வந்து எங்கே போட போகிறோம்? முன்னாடி போட போகிறோம், சப்ஜெக்ட்டுக்கு முன்னால். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரப்போகுது ஷீ, அப்புறமா வேர்ப் வரப்போகுது. அவ்வளவுதான் மேட்டர். இதில் வேறு ஒன்றுமே இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது மேலதிகமாக இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த காணொலி அப்படி நிறைய செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னென்னு சொன்னால், முன்னாடி நாங்கள் பார்த்தோம் பாசிட்டிவ் சென்டென்ஸில் வேர்போட நாங்கள் இஎஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோம். சரியா? அதில் எஸ் சேர்க்குறோம், ஓகே, அது உங்களுக்கு நார்மலாகவே புரிஞ்சிருக்கும். இஎஸ் வந்து எங்கெங்கே நாங்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்ட்டு அதை ஒருக்கா சின்ன ஒரு விளக்கத்தை பார்த்துட்டு அப்படியே இந்த காணொலியை நான் நிறைய எஸ் மற்றது இஎஸ் வந்து எங்கே சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, சிஹெச்சில் முடிகிற வார்த்தைகளுக்கு. சிஹெச்சில் முடிகிறது, எஸ்ஹெச்சில் முடிகிறது, எஸ்ஸில் முடிகிறது, எக்ஸில் முடிகிறது, அல்லது ஓவில் முடிகிறது. இப்போ கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் வேர்பை பாருங்கள். வாட்ச் என்னத்தில் முடிஞ்சிருக்குது? சிஹெச்சில் முடிஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் இங்கே வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கக்குள்ள சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இஎஸ் சேர்க்க போகிறோம் வேர்போட, வாட்சஸ் அப்படின்னு. அதே மாதிரி வாஷ் அப்படின்றதுக்கு என்னத்தில் முடிஞ்சிருக்குது? எஸ்ஹெச்சில் முடிஞ்சிருக்குது. ஸோ அங்கே என்ன செய்ய போகிறோம்? இஎஸ் சேர்க்க போகிறோம். அதே மாதிரி கிஸ் அப்படின்ற வார்த்தை என்னத்தில் முடிஞ்சிருக்குது? எஸ்ஸில் முடிஞ்சிருக்குது. ஸோ அங்கே என்ன செய்ய போகிறோம்? இஎஸ் சேர்க்க போகிறோம். அதே மாதிரி ஃபிக்ஸுன்றது வந்து எக்ஸில் முடிஞ்சிருக்குது. ஸோ என்ன சேர்க்கணும்? இஎஸ் சேர்க்கணும். அப்படியே கோன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓவில் முடிஞ்சிருக்குது. அங்கே வந்து இஎஸ் சேர்த்து கோஸ் அப்படின்னு நாங்கள் எழுத போகிறோம் பாசிட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கக்குள்ள. ஓகேவா? இதை தவிர்த்து இந்த 5 எழுத்துக்களில் முடிகிற வேர்பை தவிர்த்து மீதி இருக்கிற அனைத்து வேர்ப்புகளுக்குமே வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எழுத்துக்களில் முடிகிற வேர்ப்புகளுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எஸ் மட்டும் போட்டால் போதும். அவ்வளவுதான் மேட்டர், முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக இன்னொரு விடயம் இருக்குது, வை. வையில் முடிகிற வார்த்தைகள்லையும் வந்து சின்ன மாறுபாடு இருக்குது. என்னன்னு சொன்னால், அந்த இடத்துல வையை தூக்கிட்டாங்க, அதில் ஐயை சேர்க்க போகிறோம். ஐஇஎஸ் அப்படின்ட்டு வேர்பை சேர்த்து எழுத போகிறோம். இது எதனால் அப்படின்னு சொன்னால், ஏன்னு சொன்னால், வைக்கு முன்னாடி வர எழுத்து ஒரு கான்சனண்ட்டாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், வையை தூக்கிட்டு ஐஇஎஸ் சேர்க்க போகிறோம். இதே ஒரு வொவலாக இருந்தால், அதாவது உயிரெழுத்தாக இருந்தால் என்ன செய்ய போகிறோம்? தனி எஸ் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஸ்டடி, வைக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து என்னது? டி. ஸோ டி வந்து ஒரு மெய்யெழுத்து, கான்சனண்ட். ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அந்த வையை தூக்கிட்டு ஸ்டடீஸ், ஐஇஎஸ் சேர்த்து ஸ்டடீஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். இதே கேரி, அதில் என்ன வந்திருக்குது? கேரியில் வைக்கு முன்னாடி ஆர் வந்திருக்குது, அது ஒரு கான்சனண்ட். ஸோ அதனால நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்? வையை தூக்கிட்டு ஐஇஎஸ் எழுதியிருக்கிறோம் அதில், கேரிஸ் அப்படின்ட்டு. இதே ஃப்ளை, ஃப்ளையில் என்ன முடிஞ்சிருக்குது? எல் வந்திருக்குது வைக்கு முன்னாடி. ஸோ நாங்கள் வையை தூக்கிட்டு ஐஇஎஸ் சேர்த்து ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறோம். ஓகேவா? கிளியரா? இதே அடுத்து வொவல்ஸில் வைக்கு முன்னாடி வொவல்ஸ் வந்தால் எப்படி இருக்குன்னு அதையும் பார்த்துருவோம். வைக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து வந்து ஒரு வொவலாக இருந்தால், அதாவது உயிரெழுத்தாக இருந்தால் நாங்கள் வெறும் எஸ் தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே பிளே, பிளே வைக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? ஏ. ஏ வந்து ஒரு உயிரெழுத்து. ஸோ அதனால வந்து நாங்கள் வெறும் பிளேஸ் எஸ் மட்டும் சேர்த்துருக்கோம். என்ஜாய், ஓ வந்திருக்குது வைக்கு முன்னாடி, அது ஒரு உயிரெழுத்து. ஓ வந்து உயிரெழுத்து. என்ஜாய்ஸ் அப்படி இருக்கும். உங்களுக்கு உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கள், ஆங்கிலத்தில் உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கள் பற்றி தெரியாமல் இருந்தால் அந்த வீடியோவோட லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பாருங்கள், பார்த்து இவைகளை தெரிஞ்சு கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் தெரிஞ்சு கொண்டு நீங்கள் மேலதிகமான கல்வியை மேற்கொண்டு செல்வது ரொம்பவே உங்களுக்கு உதவியாக. ஓகே, இந்த லிசன் அவ்வளவுதான். அடுத்து பாஸ்ட் டென்ஸ் லிசனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிரயோசனமா இருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.